தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள பருவமழையை எதிர்கொள்வது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுப்பணித்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் பருவமழை தொடங்க உள்ளதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்கள். மேலும் கனமழை மற்றும் புயல் நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் நிவாரணம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலில் இந்த மழைக்காலத்தில் எடுக்க வேண்டிய தடுப்பு பணிகள், மழைக்கால பாதிப்பில் மக்களுக்கு பாதிப்பு ஏதாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டோம். நம்முடைய நகரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய அமைச்சர் இவர்களுடைய பகுதியில் அவர்கள் பல ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை ஏற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருங்கால இந்த மழை காலத்தில் வெள்ள பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாத வரையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இப்படி நம்முடைய காரைக்கால் மாவட்டம் என்பது மிக காவேரி போகின்ற பகுதி. மழைக்காலத்தில் இந்த மற்ற 5 கொம்யூன் பஞ்சாயத்துகளிலும் வெள்ள வாய்க்கால்கள், தண்ணீர் வரக்கூடிய வாய்க்கால்களுக்கு நீர்வரத்து வாய்க்கால்களெல்லாம் சுத்தம் செய்வதற்காக அதை டீசல் செய்வதற்கான உத்தரவை கொடுத்திருந்தோம். நம்முடைய அதிகாரிகளுடைய வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 211 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாசன வாய்க்கால்களை சீரமைத்திருக்கிறார்கள். அதை நீர் வேகமாக போவதற்கும் தடங்கின்றி போவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் நகரப்பகுதியில் இருக்கிற வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வாய்க்கால்களை சுத்தம் செய்வதற்கு இப்பொழுது வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மழைக்காலத்தில் மட்டுமல்லாமல் ஏரிகளுக்கு தண்ணீர் போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த நடவடிக்கை மூலமாக எடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் நகராட்சி பணிகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையேற்றார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி கலந்து கொண்டு நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் விவாதித்தார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நடைபெறும் பணிகளை விரைவுபடுத்துதல், குபேர் நகர் மற்றும் உருளையன்பேட்டை அங்கன்வாடி கட்டிடப் பணிகளை விரைவாக முடித்தல் உள்ளிட்டவை குறித்து உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தினார். ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், சிவ இளங்கோ, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உலக இருதய தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலை கவர்னர் இல்லம் அருகே புறப்பட்டது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது கடற்கரை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று காந்தி திடலில் நிறைவடைந்தது. பேரணியில் இதய நல சிறப்பு மருத்துவர்கள் ஸ்ரீதர் மற்றும் மணிமாறன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியில் திடீரென ஒருவருக்கு மாரடைப்பு வந்தால் அவரை காப்பாற்ற செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்தும் விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது.
உலக இருதய தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலை கவர்னர் இல்லம் அருகே புறப்பட்டது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது கடற்கரை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று காந்தி திடலில் நிறைவடைந்தது. பேரணியில் இதய நல சிறப்பு மருத்துவர்கள் ஸ்ரீதர் மற்றும் மணிமாறன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியில் திடீரென ஒருவருக்கு மாரடைப்பு வந்தால் அவரை காப்பாற்ற செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்தும் விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது. நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கிட்டயும் எங்கள் குறைகளை கொண்டு போய் நேராக சேர்க்கவும் இந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோச்சஸ் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனில் நாங்கள் வந்து செக்ரட்டரியாகவும் ஆனந்தன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார். எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோச்சஸ் வேலைக்கு வந்து இன்னும் ஆள் எடுக்கவே இல்லை. இன்னும் டெம்பரரியாகவே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை இருந்துகிட்டு இருக்கோம். இந்த 10 ஆண்டுகளாக எடுக்காததுனால வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. கோச்சஸே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நல்ல தீர்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, கடந்த 3 வருஷமாக வந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்ட நிறையா லெட்டர்ஸ் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஃபார்மேஷனே பண்ணல, டிபார்ட்மெண்ட் இன்னும் அமைக்கலை அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லினே இருந்தாக்கா எங்களுடைய வயதும் வந்து போயினே இருக்குது. இப்போது நம்ம சமீபத்தில் வந்து ஆர்ஆர் வந்து கடந்த ஆர்ஆர் தான் வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். ஆனால் கோச்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கோச்சஸ் வேலைக்கு போடக்குள்ள வந்து ஏஜ் கன்சிடரேஷன் வந்து 40 வயசு வரைக்கும் வைக்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. எல்லா ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபர், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், டெல்லி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் கோச்சுக்கு வந்து வயசு வந்து 40 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து பாண்டிச்சேரிலையும் வைக்கணுன்றது எங்களுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, இதுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கணுன்றது எங்களுடைய நிலையான கோரிக்கை. இதை வந்து மக்கள் ஆகிய உங்கள்கிட்டையும் முதல்வர் ஆகிய உங்கள்கிட்டையும் எங்கள் கோரிக்கையை தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நேம் வந்து ராஜசோழ பெருமாள். நான் வந்து பாக்ஸிங் வந்து முடிச்சிருக்கேன். சார் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசு, வாலிபாலில் என்ஐஎஸ் முடிச்சிருக்காரு. இவர் வந்து செந்தில், என்ஐஎஸ் இன் வாலிபால். ஆர்பிட்டான் ஃபவுண்டர் ராஜ்குமார், கோ-ஃபவுண்டர் செல்வி பவித்ரா மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிறுவன மாநில தலைவர் வினோத்குமார், இயக்குனர் செல்வி, சிஇஓ கார்த்திக், சமூக சேவகர் சிவா, இயக்குனர் அருண்குமார், முன்னாள் ராணுவ வீரர் வீரமணி சரோஜா மற்றும் தேவஸ்ரீ ஆகியோர் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஃபேஷன், டான்ஸ், ஃபியூச்சர் மிஷன்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி குவிஸ் போன்றவைகள் உள்ளடங்கிய ஆர்பிட்டன் கேம்ஸ் 2025 நடைபெற உள்ளது. இதற்கான முதல் கட்ட போட்டியாளர்கள் தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக வரும் 27ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் எனவும் அக்டோபர் 11ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். போட்டிகளில் பங்கேற்பதற்கான மிக குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரைந்து பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். AI, எத்திக்கல் அவேர்னஸ் மற்றும் ஹியூமன் யூனிட்டி போன்ற முக்கிய தலைப்புகளில் மையமாக வைத்து இந்த ஆர்பிட்டன் கேம்ஸ் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு உலகத்தர நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. அறிவியல், கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். ஆர்பிட்டன் கேம்ஸோடைய ஆடிஷன் மற்றும் பிரஸ் மீட்டுக்காக அசம்பிள் ஆயிருக்கோம். ஆர்பிட்டன் கேம்ஸ் அது வந்து ஒரு புதிய முயற்சி. பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இந்தியா எங்கேயுமே பண்ணாத ஒரு புதிய கேம் ஷோ நம்ம பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆர்பிட்டன் கேம்ஸில் 4 வகையான கேம்ஸ் விளையாட போகிறோம். முதல்ல வந்து குவிஸ் ப்ரோக்ராம். இதில் ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து டிஜிட்டல் குவிஸ் விளையாட போகிறாங்க. 2வது கேம் வந்து கிரியேட்டிவ் மீடியா. ஸோ இதில் வந்து AI ஆர்ட்ஸ், பெயிண்டிங்கு, அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ், AI ஃபிலிம் ட்ரெய்லர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் மூலியமா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 3வது கேம் வந்து ஃபியூச்சர் மிஷன்ஸ். இது வந்து ராக்கெட்ஸ், ரோபோட்ஸ், ட்ரோன்ஸ், அப்புறம் பெர்பெச்சுவல் மோஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன ரோபோட்டிக்ஸ் பற்றின அந்த விழிப்புணர்வுக்காக பசங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும். சரிங்களா? இது வந்து 3வது கேம். 4வது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேம். அது என்னன்னா ஃபேஷன் டான்ஸ். ஸோ யூஸ்வலாக நடக்கிற ஃபேஷன் வாக் மாதிரி இல்லாமல் இந்த ஃபேஷன் வாக்கில் வந்து
சர்க்குலர் ஸ்டேஜில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஆடிக்கிட்டே வந்து வாக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 4 விதமான கேம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையான ஆச்சரியமூட்டும் விஷயங்களும் இங்கே வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு பரிசு தொகையை வந்து நாங்கள் ஒரு பானையில் காயினாகவும் செல்ஃபாக அவங்க கையை விட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின்னர்ஸை வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா அவங்க அந்த குவிஸ் இல்லைன்னா மற்ற 3 கேமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல முதல் 4 இடத்த அவங்க பிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த ஆர்பிட்ரான் கேம்ஸோடைய ஒரு பிரீஃப் introduction. காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நவராத்திரி கொலு தர்பாரம் தொடங்கியது. இது புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி விஜயதசமியுடன் நிறைவடைகிறது. கொலு தர்பாரை கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் திருவாடுதுறை ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். தர்பாரில் வழுவூர் பாலகுச்சலாம்பிகை அம்மன், பல்வேறு சுவாமிகள் மற்றும் தேசப்பிதா மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார் போன்ற முன்னணி தலைவர்களின் பொம்மைகள் வைக்கப்பட்டு பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. இதில் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகி என்ற சிந்தானம் திருப்படி போற்றி வேண்டும். நம்மெல்லாம் இந்த தினத்திலே காரைக்கால் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் தூய்மை திருவிழா தூய்மையே சேவை என்ற திட்டம் பற்றி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் கேசவ் தலைமையில் பள்ளியின் தூய்மையே சேவை என்ற தலைப்பில் தன்னார்வலர்கள் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், அபாயகரமான குப்பைகள் அனைத்தும் தரம் பிரித்து தனித்தனியே சுத்தம் செய்தனர். இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சியின் உதவி பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். NSS தூய்மை பணிகளில் ஈடுபட்ட மாணவர்களை புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் சாம்பசிவம் பாராட்டினார். இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் லட்சுமி குமாரி மற்றும் திருமலை ஜெயமூர்த்தி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் பள்ளியின் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள சிருங்கேரி சிவகங்கா மடம் சாரதாம்பாள் ஆலயத்தில் 51வது ஆண்டு சாரதா நவராத்திரி விசேஷ ஹோமங்கள் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, ரக்ஷாபந்தனம், கலச ஸ்தாபனம், வாஸ்து சாந்தி, மா துர்கா பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோமங்கள் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான மகா சண்டி ஹோமம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வரும் 2ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிருங்கேரி சிவகங்கா மடம் சாரதாம்பாள் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் கூட்ரோடில் செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசின் உயர்கல்வித்துறை தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் வழிகாட்டுதலின்படி வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலை திருவிழா தொடங்கியது. கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி கலை திருவிழாவில் கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் 7 பிரிவுகளின் கீழ் நடைபெறும் 32 போட்டிகளிலும் மாணவர்கள் பங்கெடுத்து தங்களது திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என கூறினார். மேலும் அவர் பேசும்போது தமிழக முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், கல்லூரி கல்வி ஆணையர், கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள், மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நன்றி கூறினார். இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கல்லூரி கலை திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசுகையில், மாணவர்கள் கல்வி கற்பதோடு இல்லாமல் கலைத்திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்.
முன்னதாக இக்கல்லூரி கலை திருவிழா ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன் அனைவரையும் வரவேற்று நோக்க உரையாற்றினார். நிறைவாக நுண்கலை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி நன்றி கூறினார். நிகழ்ச்சி தொகுப்பாளராக தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ராஜ், செல்லம்மாள் ஆகியோர் செயல்பட்டனர். இக்கல்லூரி கலை திருவிழாவில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி, வர்ணனை போட்டி, வாழ்க்கையின் இசை போட்டி, பொம்மலாட்டம், மெல்லிசை போட்டி, 4 விஷயம் பேசுவோம், தற்காப்பு கலை, ஐடியா மணி, சிலம்பம் சுற்றும் போட்டி, நடனப் போட்டி, இளைஞர் பாராளுமன்றம், நெருப்பில்லாமல் சமைப்போம், சைகை நாடகம், புதையல் வேட்டை என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வறுமையே அவனது வாழ்க்கை துணையன், செவிகளில் ஒலித்த காலங்கள் பலவும் உறங்க புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மிஷன் சக்தி இணைந்து நடத்திய போஷான்மா 2025-26 ஆண்டு விழாவின் ஓர் அங்கமாக குழந்தைகளுக்கான உடல் பருமன் குறைத்தல் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், சார்பு ஆட்சியர் பூஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி பாரதியார் வீதி, திருநள்ளாறு சாலை, மாதா கோவில் வழியாக சென்று மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள், சமூக நலத்துறை, சைல்ட் லைன், 1098 மிஷன் சக்தி குழந்தைகள் நல குழும பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். பேரணியில் குழந்தைகளின் உடல் பருமன் குறைக்கும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு சிறுவர் பூங்காவில் பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. நிகழ்வை குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி மற்றும் மிஷன் சக்தி ஒருங்கிணைப்பாளர் அருணையா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மாவட்டம், ஒன்றியம் தோறும் நடைபெற்று வரும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் ஒரு பகுதியாக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் மேற்பார்வையிட்டார். வானூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை கழக செயலாளருமான சக்கரபாணி முன்னிலை வகித்தார். கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா உரையாற்றிய போது, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருட்களின் ஆதிக்கம் போன்ற சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன. பெண்களுக்கு 6 வயது முதல் 60 வயது வரை பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. விலைவாசி உயர்வு, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை, நீட் ரத்து, அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை போன்ற பொய்யான வாக்குறுதிகள் அரசின் தோல்வியை காட்டுகின்றன என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏழுமலை, நெற்குணன் முருகன், தமிழ்மணி, மாணிக்கவேல், மணிமாறன், மதியழகன், வெங்கடாச்சலபதி, பத்மநாபன் உள்ளிட்டோரும், பாரதி பள்ளி தென்னல், ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன், பிரபு, மணிகண்டன், பரதன், வழக்கறிஞர் ராமச்சந்திரன், பல்வேறு கட்சி பொறுப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண்ணன், வெங்கடாச்சலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் 10,000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டார தலைவர் நிஷா பேகம், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ரோஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் நெல்லில்
அங்கக வேளாண்மை பயிற்சி நடைபெற்றது. வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி கூறியதாவது, விவசாயிகள் பயிற்சியை பயன்படுத்தி இயற்கை உரங்களை கொண்டு இடுபொருட்கள் தயாரித்து அதனை வயலில் பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியான ரசாயன உரங்களை தவிர்க்கும் போது மண்ணில் நுண்ணுயிர்கள் வளர்ந்து மண் உயிருடன் இருக்கும் எனவும், விதை நேர்த்தி செய்து விதைத்தால் நோய் கட்டுப்பாடு மற்றும் அதிக மகசூல் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் முனைவர் அரவிந்த் மற்றும் முனைவர் திவ்யா விவசாயிகளை இடுபொருள் தயாரிப்பு மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி பயிற்சி வழங்கினர். சுமார் 90 விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முதல்நிலை செயல் விளக்கங்கள், வயல்வெளி பரிசோதனை மற்றும் நெல் விதை இயற்கை இடுபொருட்கள் வழங்கப்பட்டு நிறைவாக கதிரவன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டி ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்தபோது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களுக்கும் மாற்று இடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதிக்குட்பட்ட மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் இருவார சேவா வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் சாத்தமங்கலம் அரசு பள்ளி சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி செய்யப்பட்டு மேலும் சாலையோர இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓமனிதா, ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் பெருமாள், மாவட்ட செயலாளர் பிரசன்னா, மங்களம் தொகுதி துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், ஏழுமலை தொகுதி பொதுச் செயலாளர்கள் கந்தன், தவமணி தொகுதி செயலாளர் லதா, விவசாய அணி வில்லியனூர் மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், தொகுதி ஓபிசி அணி தலைவர் வேதமணி, தொகுதி நிர்வாகிகள் கோவிந்தராஜ், மஞ்சுனி, ராமச்சந்திரன், ஐயனார், சிவராஜ், ஜானகிராமன், வேல்முருகன், சௌந்தரராஜன், ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மங்களம் தொகுதி துணைத் தலைவர் ராமமூர்த்தி செய்திருந்தார். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி முதல் நாள் கொலு விழா நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மன் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு குங்கும அர்ச்சனை செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருக்காஞ்சி என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியா, திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் ரோஷனை காவல் நிலைய ஆய்வாளர் தரணேஸ்வரி, உதவி ஆய்வாளர்கள் சண்முகம், முரளி மற்றும் காவலர்கள் தலைமையில் வெள்ளிமேடுபேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனங்கள் வந்து இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க அவர்களை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. வந்தவாசி தாலுகா காட்டேரி கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கவியரசு சதீஷ், விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த ரகுபதி, வெள்ளிமேடுபேட்டை மேட்டு தெருவை சேர்ந்த குபேந்திரன், திண்டிவனம் கீழ் மலையனூர் பகுதியை சேர்ந்த டிராவிட் ஆகிய 6 நபர்களையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 5 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த நடவடிக்கையை துரிதமாக மேற்கொண்ட காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார்.
புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பிரதேசம் முழுவதும் 7 நாட்கள் நியாய பாத யாத்திரை நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பிரதான சாலையில் உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் தலைமையில் பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் சுனில் பன்வர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த பாத யாத்திரையானது மூலக்குளம் பிரதான சாலையில் தொடங்கி பேரணி அரும்பாத்தபுரம் மேம்பாலம் அருகே நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு நவராத்திரி விழா கொலு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 1ஆம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தாம்பூலம், பிரசாதம், அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல் நாள் உபயதாரர் பழனி குமுதா, ஸ்ரீனிவாசன் அலமேலு, முருகன் கொடிமலர், வெற்றிவேல் சந்திரலேகா, மணிமாறன் கைல்வழி குடும்பத்தினர் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறையின் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் சிறப்பு திருத்தம் சம்பந்தமாக பயிற்சி கூட்டம் மதகடி காமராஜர் வளாகத்தில் காரை மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட நாணக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி, கற்பூரம் ஏந்தி, தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. மேலும் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு படையலிடப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இதில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், பழனிவேல் ஸ்ரீகாந்தி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், நாணக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன், நாணக்கல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தமன், மேல்மருவத்தூர் வேலாயுதம், பூக்கடை வெற்றிவேல், டிரைவர் வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி, ஓமிப்பூர் பம்பை முத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் பல்வேறு பொருட்களுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகளை குறைத்ததை அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி கடைகளில் கேக் மற்றும் பிஸ்கெட் வகைகளின் வரி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக 1 கிலோ 700 ரூபாய்க்கு விற்ற கேக் இப்பொழுது 623 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலை குறைவால் வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் கேக் மற்றும் பிஸ்கெட் வகைகளை வாங்கி செல்கின்றனர். விற்பனை அதிகரித்துள்ளதால் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.